நாளைக்கு வந்து தாவேக வர வைக்கிறதுக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸ் அப்புறம் சிபிஐ வழக்கு அப்படிங்கிறது சொல்லி நெருக்கடி கொடுக்கறதா பேச்சு பரவலாம். அண்ணே நீங்க உங்களுக்கு தெரியுங்க அண்ணே, இப்ப ஜனநாயகம் படம் சிபிஐ அண்ணா ஒருத்தருக்கு சிபிஐ மீது வழக்கு இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது யாருங்கண்ணா? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது தமிழக வெற்றி கழகம். அவங்க கேட்கிறாங்களே நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். தமிழக வெற்றி கழகமும் கேட்கிறாங்க தமிழ்நாடு சிபிசிஐடி சரியா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, சிபிஐக்கு கொடுங்கன்னு. சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்டது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சிபிஐ வச்சு டிவிகேவை பயமுறுத்துறீங்கன்னா நாங்க எப்படி அந்த கருத்தை ஏத்துக்க முடியும்? ஏன் 4 மாதங்களுக்கு முன்பு டிவிகே கேட்கும் போதே அவங்களுக்கு தெரியுமல்ல. அதனால அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை. சிபிஐ பொறுத்தவரை இண்டிபெண்டன்ட் ஏஜென்சின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியா இருக்கட்டும். ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு விஜயே கருத்து சொல்ல, நான் என்ன கருத்து சொல்றேன் சொல்லுங்க. விஜய் அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு எத்தனை பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்க, எத்தனை இடத்துல பேசுறாங்க, ஈரோடு வேறு வேறு பகுதியில் பேசிட்டார், நிறைய இடத்துல பேசிட்டார். ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் ஜனநாயகத்தை பத்தி பேசட்டும், படத்தை பத்தி பேசட்டும், என்ன பிரச்சனை பேசட்டும், அதன் பிறகு என் கருத்தை சொல்றாங்க. நான் படத்துல நடிச்ச ஒரு நடிகர் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொல்லட்டும், பாரதிய ஜனதா கட்சி தூண்டுட்டு சொல்லட்டும், எங்கேயுமே சொல்லல. சிபிஎஃப்சிக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிபிஎஃப்சியினுடைய ரிவ்யூ கமிட்டி ஸ்கிரீனிங் கமிட்டி அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, கோர்ட் இன்டர்ஃபியர் ஆயிருக்கு. இதுல எல்லோருமே மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியின் குற்றம் சுமத்தினா எங்க சொல்ல முடியும்? யாராச்சும் குற்றம் சுமத்தினா பதில் சொல்லலாம். எங்களை யாருமே குற்றம் சுமத்தாத பொழுது எங்களை குற்றம் சுமத்துறது யாரு? திமுக. இதுல ஆச்சரியம், அதாவது ஓனாய் நனையுதுன்னு நரி அழுவிச்சாமா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஓனாய் நனையுதுன்னு ஆடு அழுவிச்சாமா. அதாவது இன்னைக்கு டிவிகேவுக்கு பிரச்சனை திமுக அழுகுது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்க மீது சுமத்தக்கூடிய குற்றத்துக்குலாம் நாங்க பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்புறீங்களா? நியாயமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றோம். விஜய் அவங்க குற்றச்சாட்டுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? ஜனநாயகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரோ பொறுப்பாளர்களோ எங்களுக்கு எந்த இதுவும் அவங்க சொல்லல. சிபிஎஃப்சி, கோர்ட்டு, கேவிஎன் ப்ரொடக்ஷன், விஜய் இவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு அவங்களுக்குள்ள அது இருக்கு.